ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை செக்மெண்ட் பைக்கில் வந்து ஆக்சுவலாக என்னோடய பைக் இருக்குல்ல, இந்த பைக்கை வந்து நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறதுக்கோ ஒரு ஃபுட் டெலிவரிக்கோ வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரேப்பிடோவில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 9 ரூபாயிலேருந்து 12 ரூபா தருவாங்க. நீங்கள் வந்து ஒரு ரைடு வந்து ஓட்டி ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா வண்டிக்கு வந்து 50 ரூபா போயிடும், உங்களுக்கு வந்து 50 ரூபா போயிடும். வண்டி வந்து எப்படி 50 ரூபா போகும்னு சொன்னோன்னா, இதோட மைலேஜ் வந்து ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சில் தான் தரும். நீங்கள் சிட்டியில் வந்து இந்த வண்டியை வச்சு ஓட்டும் போது என்ன ஆகும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும். மைலேஜ் ட்ராப் ஆகும்போது பைக்கும் அடி வாங்கும், உங்களோட உழைப்பும் வந்து போகும். கடைசியில் நிற்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். 50 ரூபா பைக்குக்கு போகும், 50 ரூபா வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நான் ஓட்டியிருக்கேன் என்னோடய அனுபவத்தில். ஸோ அதில் வந்து கடைசியில் ஒன்றுமே நிற்காது. நீங்கள் பைக் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் வந்து போகும். அண்ட் ஆல்சோ வந்து ஃபுட் டெலிவரி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வேணால் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரேப்பிடோன்னும் போது நீங்கள் பைக்கில் வந்து ஒரு ஆளை வந்து ஏற்றுவீங்க. பட் ஃபுட் டெலிவரி வந்து அப்படி இல்லை. ஃபுட் டெலிவரியில் வந்து யாரும் ஏற்ற மாட்டீங்க. ஒரு சாப்பாட்டை பொருளை வாங்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து கொடுப்பீங்க. அதுக்கும் வந்து ஓகே, பட் ஆனால் ரொம்ப ரெஃபர் பண்ண மாட்டேன். எந்த மாதிரி செக்மெண்ட் பைக்ஸ் அப்படின்னா 120cc ஆர் ஸ்ப்ளெண்டர் பைக்கு, அந்த பைக் மட்டும்தான் ஃபுட் டெலிவரிக்கா ரேப்பிடோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். அதர்வைஸ் வந்து நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா பைக் வீணாக போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் உடம்பு வீணாக போகும், அப்புறம் முடியும் கொட்டும் என்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பைக் இருந்துச்சுன்னா நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறத தவிர்த்துருங்க அதிகமாக. அப்படி இல்லைனா ரொம்ப லாங் எடுக்காமல் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ட்ராப் பிக்கப் அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். இல்லைனா ஒவ்வொரு இஷ்யூவாக வந்து வைக்கும். ஏன்னா நம்ம சென்னை ரோடை பற்றி உங்களுக்கே தெரியும். எல்லா இடத்துலையும் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். கீரை நம்ம மாற்றி ஓட்டும் போது அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். பைக்கில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து போகும்.